2022 வவுனியா ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு 2023 தீர்ப்பு வந்தது. தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. அது ஒரு பிரச்சனை. என்றால் காலம் நீண்ட காலம் 2009 இருந்து இன்றைக்கு 26ஆம் ஆண்டு வந்து நாங்கள் 16 வருடங்களை கடந்துட்டோம். அந்த பக்கம் நீதித்துறைக்கு போயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. தீர்ப்பு வந்தும் அந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. வடக்கு மாகாண சபையில நான் உறுப்பினராக இருந்த பொழுது 31வது தீர்மானமாக ஏகமனதாக அந்த தீர்மானம் கொண்டு வந்த நாங்கள் இறுதிப்போர்ல சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அது அப்போது இருந்த ஜனாதிபதிக்கும் அந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனா எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனா எங்களுக்கு நீங்கள் பேசுற நட்டஈடு அல்லது அந்த வாழ்வாதாரம் அதை பற்றி நாங்கள் பேச இல்லை. நாங்கள் முதல்ல பேசுறது இந்த காணாமல் போனதற்கான பொறுப்பு கூறலை செய்யும் கொண்டது. ஏனென்றால் எங்களுக்கு அதுதான் தேவையா இருக்குது. காணாமல் போன ஏனென்றால் நாங்கள் கண்கண்ட சாட்சியாயும் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயோ துளைஞ்சதென்று நாங்கள் பேச இல்லை. கையால கொண்டே ராணுவத்திட்ட சரணடைய கொடுத்தாண்டுட்டு நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே தான் போயிருக்கிறோம். ஆனா இதுவரையும் எங்களுக்கு நீதி கிடைக்க இல்லை. காலங்களும் ஓடிக்கொண்டிருக்குது. நம்பிக்கையினமாகவும் நாங்கள் வந்துட்டோம். இப்ப ஆனபடி என்ன நடந்தது? நாங்கள் கையால கொண்டே கொடுத்தாக்களுக்கு என்ன நடந்தது? நாங்கள் எந்த முடிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக நாங்க இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு பயந்து ஒழிச்சு அழுது அந்த அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டில நடந்த இந்த இன விடுதலை போருக்கு கொண்டு போய் நாங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லா தேவையும் இருக்குது அதுக்குள்ள. ஆனபடியால் எங்களுக்கு இந்த நட்டஈடு அது நீங்கள் நிறைய பேருக்கு தேவையா இருக்கிறது. சர்வதேச நியமத்துக்கு நீங்க கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் இவர்களுக்கு இந்த காணாமல் போனவர்கள் கையளித்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற பொறுப்பு கூறலை முதலில செய்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு நம்பிக்கையா வரும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும். இலங்கையில இந்த வடக்கு கிழக்குல காணாமல் போனவர்கள் தொடர்பாக காணாமல் போன பதிவுகளை மேற்கொள்ள ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த அங்கீகாரம் இருக்குது. நாங்கள் வடக்கு மாகாண சபையில இருந்த பொழுதும் எங்களாலே அதை கணக்கெடுப்பை செய்ய முடியல. உங்கள்ட்ட தான் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பிரதேச செயலாளர் இருக்கிறார், சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், இந்த வகையில அத்தனை நிர்வாகத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்து இன்னும் தெளிவான காணாமல் போனவர்கள் தொடர்பான எந்த ஒரு தெளிவான எண்ணிக்கையும் கூற முடியாம இருக்கிற ஒரு நிலைமையில அது முதல் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையாக இருக்கிறது. நல்ல விஷயம் நீங்கள் நீதி அமைச்சர் சொல்லியிருந்தார் 2 வருடத்துக்குள்ள இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று. மகிழ்ச்சி. உண்மையில நாங்களும் இந்த ஆட்கொணர்வு மனு வழக்கை நான் முதல் 5 பேர், பிறகு 5 பேர், பிறகு 7 பேர், பிறகு 10 பேர் என்ற வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். முதல் 5 வழக்குக்கு தான் எங்களுக்கு அந்த தீர்ப்புகள் கிடைத்திருக்கு. 2023 இப்போ நடந்து கொண்டிருக்கு. முல்லைத்தீவிலே அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது. அன்படியால் அந்த பக்கமும் நீதி அமைச்சர் அதை பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த செம்மணி விவகாரமும் உண்மையில் அது யாரா இருந்தாலும் கூட அது ஒரு வேதனையான விஷயம். உண்மையில் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிகவும் கலக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இன்னும் செம்மணியில தான் என்னுடைய பிள்ளை காண இல்லை என்று வந்து முறப்படுறதுக்கும் எங்களிடம் வந்து மக்கள் முறப்பட இல்லை. உண்மையில அதுக்கும் ஒரு தெளிவான அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்து அந்த காலப்பகுதியில எந்தெந்த குடும்பம் இப்படி குழந்தைகளோட காணாமல் போனதென்ற விவரங்களையும் பெற்றுக்கொண்டு தீர்மானம் ஆவா. அதுல முடிவென்ன வந்து கோர்ட்ஸ் முடிவா எழிலன் ராணுவத்திட்ட சரணடைந்ததை மன்று உறுதிப்படுத்தது. அவரை நீதிமன்றில முன்னிலைப்படுத்த வேணும் என்று 55ට බාර වුණා කියන එක තහවුරු වෙනවා. ඒ නිසා එයාව මේ ඉදිරිපත් කරන්න කියලා උසාවියට තීන්දුවක් එනවලු. උසාවියෙන් කියනවලු අපිට පුළුවන් නේද වෙලාවක මුණ ගැහිලා නඩු වාර්තාවත් එක්ක සාකච්ඡා කරන්න පුළුවන් ඔක වෙනම. ඔව් අදාළ මොකදලා තියෙන්නේ කියලා බලන්න නේ. தனிப்பட்டறையில சந்திச்சு அந்த அறிக்கைகள் வழக்கு அறிக்கைகளோட கலந்தாலோசிப்போம்னு சொல்றாரு. නඩු වාර්තාවත් අරගෙන ඒකේ සිංහල පරිවර්තනයකුත් මට අවශ්‍ය වෙනවා. ඒක අපි කරගමු කොළඹින් ප්‍රශ්නයක් නැහැ. ඒක අරගෙන අපි දවසක් මුණ ගැහිලා සාකච්ඡා කරලා බලමු ඒක නඩුව එතනින් එහාට කොහොමද ගෙනියන්නේ කියලා. சந்திச்சு கதைச்சு அடுத்தது அந்த வழக்கு எப்படி முன்னுக்கு கொண்டு போகலாம்னு பார்ப்போம். ඒ වගේම එතුමිය ප්‍රකාශ කරා දැන් අර බාර දුන්න ඔය වගේම අර හමුදාවට බාර දීපු ගොඩාක් සිද්ධි තියෙනවා.
අපිට අවශ්‍ය දැන් අර උදව් කරන ඒවාට වැඩි يعني සමහර දෙමව්පියන්ට උදව් පදව අවශ්‍ය ඇති. නමුත් මෙතුමියගේ පැත්තෙන් ගත්තොත් ඒ උදව් වලට වැඩි අවශ්‍ය වෙන්නේ ඒ බාර දීපු කට්ටියට මොකද උනේ කියන එක සම්බන්ධයෙන් මොකක් හරි මේකක් ඒකට කියන්නේ අනිවාර්යයෙන් මේ தත්ත්වය පැහැදිලි. අපිත් මේ මුදලෙන් කිසිසේත්ම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ ඒක නෙමෙයි. ඒ කියන්නේ අර උදව් පදව කරන්න වෙන දෙයක් නැති නිසා නමුත් අවසාන බලාපොරොත්තු වෙන්න ඕනේ accountability එක තමයි. We have to have accountability. අද ඉතින් එකම දේ දැන් අපිට සිද්ධ වෙනවා මොකක් හරි ක්‍රමවේදයක් කරහා දැන් මෙතුමියගේ එක නම් මට කෙලින්ම බලන්න පුළුවන්. නමුත් අනිත් ඒවත් බාර දුන්නේ තියෙනවා නම් විස්තර වෙනම පොඩි සමාලෝචනයක් කරගන්න වෙනවා ඒක හොයන්නනේ. ඔව් அதாவது நீங்கள் உங்களோட இது தனிப்பட்ட ரீதியில் கதைச்சு முன்னெடுப்போம். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒப்படைத்தவர்கள் இராணுவத்துக்கு ஒப்படைத்த நபர்கள் அந்த தரவுகள் ஏதாவது இருந்தால் அதுகளையும் நாங்கள் திரும்ப மீளாய்வு செய்து அது தொடர்பாகவும் முடிவொண்டு எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த நிதி கொடுப்பனவு அதை விட இந்த இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே எங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இவ்வகையும் මෙතුමගේ ප්‍රකාශයේ තිබුණ ඇත්තම සෙම්මණි මාස් ග්‍රේව් එක සම්බන්ධයෙන්ුත් අදාළ පරීක්ෂණ කරන්න. නමුත් ඒකට දැන් මේ මගේ ළමයා මෙතන තමයි නැති වුණේ කියලා කියන්න පුළුවන් එකක් නැහැ. නමුත් ඒ සම්බන්ධයෙන්ුත් හොයා බලලා ඒකෙත් මොකක් හරි හොඳ තීන්දුවක් අපි හොයන්නෙම මොකක්ද අපි හොයන්නේ? ඔය චෙම්මනි මාස්ටර් ගැන ඉස්සෙල්ලාම එන්නේ 1999 නේ අර කෝපරල්ගේ නඩුවේනේ. ඊට පස්සේ අවුරුදු 25ක් යනකල් කිසි ආණ්ඩුවක් ඒක බැලුවේ නැහැනේ. අපිනේ ඒක පටන් ගත්තේ. එතකොට ඕකට ඇති වෙන්න මුදලුත් අපි වෙන් කරනවා. දැන් මූලික දේ තමයි ඉස්සෙල්ලාම මෙතන සෙමෙට්‍රියක් තියෙන්නේ. මේවා ඩේටින් කරගන්න ඕන. බෝන්ස් වල cause of death බලන්න ඕන. ඊට පස්සේ public consultation ගිහලා DNA ගෙන්නන්න ඕන. ඒ අපි හැමදේම කරන්නේ මේක කරපු ඉස්සෙල්ලාම identify කරගත්තොත් ප්‍රවීණ ලකාවොත් පස්සේ DNA ටික අවසාන වශයෙන් අරගෙන ඊට පස්සේ තමයි කල්ප්‍රිට් කෙනෙක්ව හොයන්න වෙන්නේ. වැරදි කරපුණා හොයන්න වෙන්නේ. ඒ අරමුණෙන් තමයි මේක ගෙනියන්නේ අපි. නමුත් අපි දන්නවා නීතිය අනුව සාක්ෂි ඉදිරිපත් කරන්න ගියාම ඇති වෙන ගැටලු. ඒවත් බේරකට තමයි යන්න ඕන. ඉතින් අනිවාර්යයෙන්ම අපි ඒ චෙම්මනිගේ අවශ්‍ය සියලු දේ කරනවා. මොකද මේක මේ අපිට නොකර ඉන්න හේතුවක් නැහැ. මොකද අපි දීප පොරොන්දු මේ තියෙන්නේ. ඒක නෙවතුරේ මිනිස්සු අපිට මිත්‍රත්වය පෙන්වා තියෙනවා ඡන්දය හරහා. ඉතින් ඒක නිසා මේ මිත්‍රත්වය තියාගන්න විශ්වාසය තියාගන්න අපි වැඩ කරනවා. අපි යුක්තිය ඉෂ්ට කරනවා. මොකද ජනාධිපතිතුමා කියනවනේ හැමතිස්සෙම නීතිය කාටත් එකසේ අදාළයි. ඒක උතුර දකුණ කියලා වෙනසක් නැහැ. නමුත් අපිට හැම විටම නඩු කරන්න වෙන්නේ නිසි විමර්ශන සහ ප්‍රමාණවත් සාක්ෂි හදාගත්තාන් පස්සේ. නැතර හිතේ ගැම්මට මුකුත් කරන්න බෑ. ඒ නිසා අපි හැමෝගෙම සහයෝගය අරගෙන වැඩේ කරනවා. செம்மணி புதைகுழி தொடர்பாகவும் மேலே முதலாவதாக அந்த சம்பவம் 1999ஆம் ஆண்டு கண்டறியப்படுதாம். அதன் பின்பு கிட்டத்தட்ட 25 வருட காலமாக கடந்த அரசாங்கங்களால் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கவில்லை. திரும்ப நாங்கள் எங்கள் அரசாங்கம் வந்த பிறகுதான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்து அதுகளை முன்னெடுத்து வருகின்றோம். உங்களை போன்றே எங்களுக்கும் அதில் இருக்கின்ற வரலாறு, அதில் என்ன நடந்துச்சு, யாருக்கு அநீதி விளைவிக்கப்பட்டது, இதுகள் தொடர்பாக உண்மையிலே எங்களுக்கும் இதுகளை கண்டறியும் தேவை இருக்கு. என்றால் வடக்கு மக்களும் எங்களுக்கு ஒரு மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கு. தமது கரங்கள் எங்களுக்கு நீட்டி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கும் பாரிய ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சரியான அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்று மக்களுக்கு. ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தோழருக்கும் இந்த தேவை இருக்கின்றது. ஆகவே இதுகளை நாங்கள் கட்டாயம் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் செயல்படுவோம். என்றாலும் உங்களுக்கு தெரியும், சட்ட நடவடிக்கைகள், நீதிமன்ற செயற்பாடுகள் என்று போகும்போது இதுக்கு ஒரு முறையுண்டு. அந்த சாட்சியங்கள் கட்டாயம் தேவைப்படுது, ஆதாரங்கள் தேவைப்படும். ஆகவே அவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக கட்டாயம் எங்களுக்கு இதுகளை முன்னெடுத்து போகலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அடிக்கடி கூறும் ஒரு சொல், சட்டம் எல்லாருக்குமே சமன். அது வடக்கு தெற்கு என்று வேறுபாடில்லை, எந்த துறை என்ற வேறுபாடில்லை. ஊழல் மோசடியாக இருக்கலாம், இவ்வாறான சம்பவங்களாக இருக்கலாம்.
இவை அனைத்துக்கும் சட்டம் நியாயமான முறையில் நடக்கும். ஆகவே அவ்வாறு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது உரிய ஆதாரங்கள், சாட்சியங்கள் கட்டாயம் தேவைப்படும். அந்த நடவடிக்கை எடுக்க எங்களுக்கும் உண்மையான ஒரு தேவை உங்களை போன்றே எங்களுக்கும் இருக்கு. අපි මේ සම්බන්ධයෙන් දිගට වැයත් එක්ක කටයුතු කරපු කිරක. Anandi, I very well clearly told you, immediately get the judgment of the High Court. We are leaving today. If you can give that judgment today, so I can discuss with the minister. As I told you, by next week or the other week, we can get a time from him and have a direct speech dialogue with him, and then I can, with his permission, I can intervene into the case, the Court of Appeal case, right?